ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்ருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட், டிஆர்பி, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், an obstacle is often a stepping stone, Prescott. தடைகள் நிறைய வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது நம்மளுக்கு வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எப்போவுமே நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்ற நம்மளுடைய பிரயாணத்தில் வரக்கூடிய தடையை நீங்கள் மேலும் முன்னேறுவதற்காக இருக்கக்கூடிய படிக்கட்டு அப்படின்னு நினைங்க. உங்களுடைய கோலை நீங்கள் தடை இல்லாமல் கண்டிப்பாக ரீச் பண்ணி முடிச்சிருவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? an obstacle is often a stepping stone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ். நம்ம தினமும் நம்மளுடைய லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய எளிமையான தமிழ் வாக்கியங்களை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நீங்கள் உங்களுடைய குழந்தைங்க கூடவா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடவா இருக்கட்டும் பேசி உங்களுடைய கான்ஃபிடென்ஸை உயர்த்திக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள் இந்த ஸ்லைடை. அவர்கள் பெட்டியை திருடுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க தான் பெட்டியை திருடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி கேட்கணுன்னா எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்க முடியும்? டு யூ திங்க் தே ஸ்டீல் த பாக்ஸ்? டு யூ திங்க் தே ஸ்டீல் த பாக்ஸ்? ஸ்டீல் அப்படின்னா திருடுதல். டு யூ திங்க் தே ஸ்டீல் த பாக்ஸ் அப்படின்னா அவர்கள் பெட்டியை திருடுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். அவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம கேட்கணுன்னா டு யூ திங்க் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். அடுத்தது பாருங்கள், நண்பர்களே இந்த பக்கம் வாருங்கள் அப்படின்னு நம்ம கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணுன்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஃப்ரெண்ட்ஸ் கம் ஆன் திஸ் சைட். ஃப்ரெண்ட்ஸ் கம் ஆன் திஸ் சைடு. ஃப்ரெண்ட்ஸ் கம் ஆன் திஸ் சைடு அப்படின்னா நண்பர்களே இந்த பக்கம் வாருங்கள் அப்படின்னு அவங்களை நம்ம இந்த பக்கமாக கூப்பிடுறோம். அடுத்தது, பிறந்த நாள் விழா தொடங்குவதற்கு சற்று முன்பு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அல்லது யாராவது ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க எப்போ வந்தாங்க, அந்த விஷயம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த பிறந்தநாள் விழா தொடங்குவதற்கு சற்று முன்பு தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிறந்தநாள் விழா தொடங்குவதற்கு சற்று முன்பு தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லணும்னா நம்ம அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? just before the birthday party started. just before the birthday party started. just before the birthday party started அப்படின்னா பிறந்தநாள் விழா தொடங்குவதற்கு சற்று முன்பு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், அது நகர்த்த முடியாத அளவுக்கு கனமாக உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை தள்ள முடியாத அளவுக்கு, அதாவது அதை நகர்த்த முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை தூக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம நகர்த்த முடியாத அளவுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இட்ஸ் டூ ஹெவி டு மூவ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் டூ ஹெவி டு மூவ். இட்ஸ் டூ ஹெவி டு மூவ் அப்படின்னா அது நகர்த்த முடியாத அளவுக்கு ரொம்ப கனமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இல்லை, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் அப்படிலாம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். இல்லை நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ, ஐ வுட் நெவர் டூ தட். நோ, I would never do that. No, I would never do that அப்படின்னா இல்லை, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் நீ அதை செஞ்சியா அப்படின்னு நம்ம கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், இல்லை நான்லாம் அதெல்லாம் செய்யவே மாட்டேன் எப்பயும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ தான் நம்ம நோ, ஐ வுட் நெவர் டூ தட் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நீலவாளியை நான் எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவீங்க. நீலவாளியை நான் எங்கே போய் தேட முடியும், எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நீலவாளிக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது ஒரு பொருளை கூட அங்கே சேர்த்துக்கலாம். அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? வேர் குட் ஐ ஃபைண்ட் ப்ளூ பக்கெட் அப்படின்னு சொல்லலாம்.
வேர் குட் ஐ ஃபைண்ட் ப்ளூ பக்கெட்? இந்த ப்ளூ பக்கெட்டை போய் நான் எங்கே தேட முடியும்? இப்போ எங்கே எனக்கு கிடைக்கும் இந்த ப்ளூ பக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா வேர் குட் ஐ ஃபைண்ட் ப்ளூ பக்கெட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அவருக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்கலாம். அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் இஃப் ஹீ நோஸ் எனிதிங். லெட்ஸ் ஆஸ்க் ஹிம் இஃப் ஹீ நோஸ் எனிதிங். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அதுவும் உடைந்து போகாமல் இருக்கும் என்பதை எப்படி நாம் உறுதி செய்வது? ஏற்கனவே ஒன்று உடஞ்சிடுச்சு நம்ம வாங்கினது, இதுவும் உடஞ்சி போகாமல் இருக்கணும்னு எப்படிப்பா நம்ம உறுதி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? How could we make sure it doesn't get broke too? How could we make sure it doesn't get broke too? இதுவும் உடஞ்சி போயிடாது அப்படின்றத எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும், எப்படி நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு நம்ம கேட்கணுன்னா how could we make sure it doesn't get broke too அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது, நான் வருவதற்கு முன்பு யாரோ வெட்டி இருக்கலாம் போல் இருக்கிறது. நான் வருவதற்கு முன் யாரோ வெட்டி இருக்கலாம் போல் இருக்கிறது. இதை யார் வெட்டி இருப்பாங்க? இந்த செடியை யார் வெட்டினதுன்னு தெரியுமா? அல்லது இந்த கயிறை யார் வெட்டினதுன்னு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எதிர்க்க இருக்கவங்க இப்படி பதில் சொல்லுவாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடியே யாரோ வெட்டி இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்? இட் லுக்ஸ் லைக் somebody might have cut it before I came. It looks like somebody might have cut it before I came. இந்த போல் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு தான் நம்ம might have அப்படின்ற இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். யாராவது நான் வரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். பார், கயிறு தேய்ந்து விட்டது. பார், இந்த கயிறு தேஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? லுக், த ரோப் இஸ் worn out. லுக், த ரோப் இஸ் worn out. லுக், த ரோப் இஸ் worn out அப்படின்னா பாரு, கயிறு தேய்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறது. அடுத்து இந்த ஸ்லைட் பாருங்கள். பிறந்தநாள் விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம குழந்தையுடைய பர்த்டே பார்ட்டியை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கும். அப்போ எல்லாரையும் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் வரவேற்போம் இல்லையா? அப்போ என்ன சொல்லுவோம்? பிறந்தநாள் விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வெல்கம் எவ்ரி ஒன் டு த பர்த்டே பார்ட்டி. வெல்கம் எவ்ரி ஒன் டு த பர்த்டே பார்ட்டி. வெல்கம் எவ்ரி ஒன் டு த பர்த்டே பார்ட்டி அப்படின்னா பிறந்தநாள் விழாவிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அலைபேசி வேலை செய்யவில்லை. இந்த ஃபோன் வேலையே செய்யலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்னுடைய செல்ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? The mobile hasn't worked. The mobile hasn't worked. The mobile hasn't worked. The mobile hasn't worked அப்படின்னா அலைபேசி வேலை செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். நெகவெட்டி உங்கள் பின்னால் இருக்கிறது. அதாவது நெயில் கட்டர் உங்களுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? The nail cutter is behind you. The nail cutter is behind you. The nail cutter is behind you அப்படின்னா நெகவெட்டி உங்கள் பின்னால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். இப்போது அனைவரும் காத்திருக்கிறார்கள். இப்போ எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போது அனைவரும் காத்திருக்கிறார்கள் அப்படின்னா now everyone is waiting அப்படின்னு அர்த்தம். now everyone is waiting. now everyone is waiting அப்படின்னா இப்போது அனைவரும் காத்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். எனது உடல் பரிசோதனைக்காக நான் அங்கு இருந்தேன். நீ ஏன் அங்கே இருந்த அப்படின்னு கேட்போம். நீ ஏன்ப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்த அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி யாராவது நம்மளை கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்லுவோம்? எனது உடல் பரிசோதனைக்காக நான் அங்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ வாஸ் தேர் ஃபார் மை செக்அப். ஐ வாஸ் தேர் ஃபார் மை செக்அப். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். தனியாக வேலை செய்வது மிகவும் தனிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். தனியாகவே வேலை செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒர்க்கிங் அலோன் இஸ் ஸோ லோன்லி. ஒர்க்கிங் அலோன் இஸ் ஸோ லோன்லி. ஒர்க்கிங் அலோன் இஸ் ஸோ லோன்லி அப்படின்னா தனியாக வேலை செய்வது மிகவும் தனிமையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். அது ஒரு நீண்ட கதை. அது ஒரு பெரிய கதைப்பா அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் எ லாங் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் எ லாங் ஸ்டோரி அப்படின்னா
அது ஒரு நீண்ட கதை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நிச்சயமாக நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம். யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அப்போ நம்ம சொல்லுவோம், நிச்சயமாக நாங்கள் உன்னை மன்னிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அஃப்கோர்ஸ் வி ஃபர்கிவ் யூ. அஃப்கோர்ஸ் வி ஃபர்கிவ் யூ. அஃப்கோர்ஸ் வி ஃபர்கிவ் யூ அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் உன்னை மன்னிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மிகவும் நன்றாக தெரிகிறது, அது இப்போ பார்க்கறதுக்கு நல்லா தெரியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் லுக்ஸ் மச் பெட்டர். இட் லுக்ஸ் மச் பெட்டர். இட் லுக்ஸ் மச் பெட்டர் அப்படின்னா அது மிகவும் நன்றாக தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த ஸ்லைட் பாருங்கள். நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ. ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ. ஐ ஹோப் யூ கேன் ஃபர்கிவ் மீ அப்படின்னா நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேவையான சூழ்நிலை வரும்பொழுது சரியான இடத்துல சரியான சென்டென்ஸை பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.